இந்த மாதம் 19ஆம் தேதி ஒருத்தர் அரெஸ்ட் ஆகப்படுறாரு. அவர் வேறு யாரும் இல்லைங்க, நம்மளோட பிரின்ஸ் ஆண்ட்ரூ தான். யுனைடெட் கிங்டமோட பிரின்ஸ் ஆனவர், கிங் சார்லஸ் த்ரீயோட பிரதர் ஆனவர். அவர் ஏன் அரெஸ்ட் ஆனாருன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் அண்ட் ஐ எம் கே சாய் பிரசாத் அண்ட் திஸ் இஸ் யுவர் சேனல் வாண்டட். முதல்ல அவர் ஏன் அரெஸ்ட் ஆனாருன்னு பார்த்தீங்கன்னா, 2001லேருந்து 2011 வரைக்கும் இருக்கிற யூகே ட்ரேட் கான்வாய் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இப்போது ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட ஃபைல்ஸில் கனெக்ட் ஆகிருக்கு. இது ஷாக்கிங்காக இருக்கும் உங்கள் எல்லாருக்கும். ஏன்டா ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவ்வளோ கெட்டவர், அவ்வளோ ராட்சசம் மாதிரி அவன் ஒரு ஐலாண்டு வச்சு அங்கே கெட்ட கெட்ட விஷயங்கள்லாம் பண்ணி சின்ன சின்ன மைனர்ஸ் எல்லாம் கொண்டு போய் வேறு மாதிரி பார்த்தான். அவன் டிராஃபிக்கிங்லாம் பண்ணான். அப்படிப்பட்ட ஆளோட எதுக்கு இவருக்கு கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கும்போது தான் அரெஸ்ட் செஞ்ச யூகே போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் அந்த கவர்மெண்ட் யூகே கவர்மெண்ட்டோட சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இந்த மான்ஸ்டர், இந்த ராட்சசனான எப்ஸ்டீன் ஃபைல்ஸுக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சில போலீஸ். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அவருக்குன்னு ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஒரு ஃப்ரெண்டாக அவருக்குன்ட்டு ஒருத்தங்களை டிராஃபிக்கிங் பண்ணி அவருக்காக குத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர். அவரை தப்பாக சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் அவரை அரெஸ்ட் பண்ண காரணமாக இருக்குது. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நான் ரெண்டாவதாக சொன்னேன் பார்த்தீங்களா, அவருக்காக ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவருக்காக டிராஃபிக்கிங் பண்ணி ஒருத்தங்களை அமுச்சு விட்டதெல்லாம் அதை கூட விட்டுட்டாங்க யூகே கவர்மெண்ட். ஆனால் அவர் கவர்மெண்ட்டோட சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துன்னு போயிட்டு அந்த ராட்சசன் கிட்ட குத்ததை தான் ஏற்றுக்க முடியல போலீஸால். அதனால தான் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட்டுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க போலீஸு? இன்வெஸ்டிகேஷன் தானே பண்ணுவாங்க. பண்ணும்போது தான் அவர்கிட்ட 10லேருந்து 11 மணி நேரம் கொஸ்டின்ஸ் கேட்டு 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 அவர் சொன்னதில் போலீஸே கடுப்பாயிடுறாங்க. என்னடா இவர் உண்மையே சொல்ல மாட்டுறாரு. இன்னும் அவங்களுக்கு அந்த சரியான இன்வெஸ்டிகேஷன் கிடைக்கல. அவரும் பொய் சொல்லின்னு தான் இருக்காரு. என்ன சொல்கிறாரு, நான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன்ஸ் கிட்ட பழகவே இல்லை, அவனை யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு பொய் சொல்லி விட்டுறாரு. அப்படி இருந்தால் எப்படி அவரோட எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் யூகேவோட சென்சிட்டிவ் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இவர் பொய் சொல்கிறாருன்ட்டு போலீஸ்க்கே தெரிஞ்சிது. ஸோ இன்னும் அவங்களுக்கு சரியான இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு சரியான ஒரு ப்ரூஃப் இல்லாதனால இந்த கேஸை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போட்டு வச்சுருக்காங்க. இது அந்த அரசு குடும்பத்துக்கே ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் அந்த எலிசபெத்தோட குடும்பத்தில் யாருமே இந்த மாதிரி அரெஸ்ட் ஆனது கிடையாது. ஆனால் இவர் தான் ஃபஸ்ட் டைம். ஸோ இது ஹிஸ்டாரிக்கலாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த அரெஸ்ட்டுக்கு அப்புறமா இம்பேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவரை ராயல் செலெக்ஷன்லேருந்து தூக்கிடலான்ட்டாங்க. ராயல் சக்சஷன்லேருந்து அவர் ஒரு ராஜாவே தேவையில்ல, அவர் ஜெயிலே இருக்கட்டும். ஏன்னா அவர் பண்ணது பெரிய குற்றங்க. ஒரு அரக்க மாதிரி இருக்கிறவன்ட்ட கவர்மெண்ட்டோட எல்லா விஷயத்தையும் சொன்னால் அது தப்பா இல்லையா? அவர் பண்ணது தப்பு தானே. அதனால தான் யூஎஸ் கவர்மெண்ட் யூகே கவர்மெண்ட் அவங்களோட வேலையே கரெக்டாக செய்கிறாங்க. ஏன் அவரோட அண்ணா கிங் சார்லஸ் த்ரீயே சொல்கிறாரு, நீங்கள் இவரை அரெஸ்ட் பண்ணுறது தான் கரெக்டு, லா அதோட வேலையை கரெக்டாக செய்யணும், எப்போவுமே நீதி தோக்கக்கூடாதுன்ட்டு அவரே கரெக்டாக சொல்கிறாரு. நீங்கள் அரெஸ்ட் பண்ணிடுங்க, என் தம்பி மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அவருக்கே சரியாக தெரில இது உண்மையாக சொல்கிறானா பொய் சொல்கிறானான்றது. ஆனால் லா அதோட வேலையை செஞ்சு தானே ஆகணும். அதனால் அவர் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2019 எப்ஸ்டீன் இறந்து போயிடுறாரு. அதை மறந்தும் போயிடுறாங்க மக்கள். ஸோ இந்த கேஸ் என்ன பண்ணிடுதுன்னா, யூகே கவர்மெண்ட்டுக்கும் எப்ஸ்டீனுக்கும் உள்ள கான்ட்ரோவர்சிஸை கலப்பி விட்டுருது. இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யூகே கவர்மெண்ட்டோட மானமே கப்பல் ஏறி போயிடுது. பிரின்ஸ் ஆண்ட்ரூ ஒரு முக்கியமான நபர் யூகே கவர்மெண்ட்டுக்கு. அவர் ரொம்ப நல்லவர் தாங்க. முதல்லலாம் நல்லா தான் இருந்தார். திடீர்னு இந்த எப்ஸ்டீன் கிட்ட பார்ட்டி அந்த மாதிரி சேரும்போது தான் இவர் கெட்டு போயிடுறாரு. அதே சமயம் யூகே கவர்மெண்ட்டோட எல்லா சென்சிட்டிவான விஷயங்களெல்லாம் இவர்கிட்ட சொல்லி மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி அரெஸ்ட் ஆகிட்டு கஷ்டப்படுறாரு. ஸோ இந்த கேஸ் என்ன பண்ணிது தான், பிரிட்டிஷ் மொனார்க்கியும் ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கும் உள்ள தொடர்பு, அந்த கான்ட்ரோவர்சிஸ் எல்லாம் கலப்பி விட்டுருது. இதனால் யார் யாருக்கு நஷ்டம்? யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கும் நஷ்டம், யூகே கவர்மெண்ட்டுக்கும் நஷ்டம். ஏன்னா யூஎஸ் கவர்மெண்ட் ஏன் நஷ்டப்படுதுன்னா,
ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்து யூஎஸில் சேர்ந்தவர். ஸோ அதனால் யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கும் நஷ்டம், யூகே கவர்மெண்ட்டுக்கும் நஷ்டம், 2 பேருக்குமே அசிங்கம் தான். ஸோ இந்த கேஸ் வந்து என்ன பண்ணி விட்ருது, யூகேவோட நிம்மதியே கெடுத்து விட்டுருது. இந்த கேஸ்லேயும் அதர் சீனியர் ராயல்ஸான கேட் மிடில்டன் அவங்களோட வேலையே பார்த்துன்னுக்குறாங்க. அதுவும் இந்த கான்ட்ரவர்சிலையும் எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா அந்த ராஜ குடும்பத்துக்கு. பா அந்த மாதிரி யாருக்குமே நடந்துடக்கூடாதுப்பா, கடவுளை வேண்டிக்கணும். ஸோ இதுதான் கைஸ் இந்த பிரின்ஸ் அரெஸ்ட் மிஸ்ட்ரி. இது வந்து நான் இப்போ பேசுனதுக்கு காரணம் என்னென்னா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, எனக்கு எக்ஸாம்லாம் வருதுனால நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ரிசர்ச் பண்ணி தான் போட வேண்டியதாக இருக்குது. எனக்கு இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மேலே விருப்பமே இல்லை கைஸ். எனக்கு இதை போடுறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இவர் இவ்வளோ ராட்சசனாக இருக்காரு. இதுக்கு பார்ட் 3 வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அதே சமயம் இதை பற்றி நான் போட்டதுக்கு உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணி விட்ருங்க மக்களே. டாட்டா, பாய் பாய்.